ஒரு பசுமையான காட்டின் நடுவில் ஓடும் அழகான ஆறு இருந்தது. அந்த ஆற்றங்கரையில் ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் கிக்கு. கிக்கு மிகவும் உதவிக்கரமான குரங்கு. யாராவது சிக்கலில் இருந்தால் உடனே ஓடிச் சென்று உதவி செய்வது அதன் இயல்பு. அதே ஆற்றில் ஒரு சிறிய பொன்னிற மீன் வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் மீனா. மீனா நீரில் நீந்திக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. தண்ணீரே அதன் வீடும் உலகமும். ஒரு நாள் கிக்கு மரத்தில் அமர்ந்து பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தது. அப்போது அது ஆற்றில் மீனா துள்ளி துள்ளி நீந்துவதைக் கண்டது. மீனா தண்ணீரில் சுழன்று விளையாடியது. ஐயோ, இந்த சிறிய மீன் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருக்கிறதே என்று கிக்கு தவறாக நினைத்தது. நான் இதை காப்பாற்ற வேண்டும் என்று அது உடனே முடிவு செய்தது. கிக்கு வேகமாக மரத்திலிருந்து இறங்கி ஆற்றங்கரைக்கு ஓடி வந்தது. அது தனது கைகளால் மீனாவை பிடித்து வெளியே எடுத்தது. பயப்படாதே, நான் உன்னை காப்பாற்றிவிட்டேன் என்று கிக்கு பெருமையாகச் சொன்னது. ஆனால் மீனா தண்ணீருக்கு வெளியே வந்தவுடன் துடிக்கத் தொடங்கியது. அது சுவாசிக்க முடியாமல் தவித்தது. தயவு செய்து என்னை மீண்டும் தண்ணீரில் விடு என்று மீனா மெதுவாக கேட்டது. கிக்கு குழம்பியது. நான் உன்னை காப்பாற்றினேனே, நீ ஏன் சந்தோஷமாக இல்லை என்று கேட்டது. அப்போது அருகிலிருந்த ஒரு ஆமை மெதுவாக பேசத் தொடங்கியது. கிக்கு, நீ நல்ல மனசுடன் உதவ நினைத்தாய். ஆனால் மீனின் வீடு தண்ணீர்தான். நீரில்தான் அது சுவாசிக்க முடியும். அது தண்ணீருக்கு வெளியே இருந்தால் உயிர் வாழ முடியாது. அப்படியா? நான் தவறாக நினைத்து விட்டேனா என்று கிக்கு அதிர்ச்சியடைந்தது. ஆமை சிரித்தது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழுமிடம் வேறுபடும். நீ மரத்தில் வாழ்கிறாய், மீன் தண்ணீரில் வாழ்கிறது. யாரையும் உதவுவதற்கு முன் அவர்களின் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள வேண்டும். கிக்கு உடனே மீனாவை மெதுவாக மீண்டும் ஆற்றில் விட்டது. மீனா உடனே நீரில் சுறுசுறுப்பாக நீந்தத் தொடங்கியது. நன்றி கிக்கு, இப்போது நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்றது மீனா. கிக்கு வெட்கத்துடன் சிரித்தது. மன்னித்துவிடு மீனா, இனிமேல் நான் யாரையும் உதவுவதற்கு முன் அவர்களுக்கு உண்மையில் என்ன தேவை என்பதை கேட்பேன். அன்று முதல் கிக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. உதவி செய்யும் மனம் மட்டும் போதாது, அறிவும் புரிதலும் அவசியம் என்பதை அது உணர்ந்தது. அந்த நாளுக்கு பிறகு கிக்கு யாரையும் அவசரமாக காப்பாற்ற முயலவில்லை. முதலில் கேட்டு புரிந்து கொண்டு சரியான முறையில் உதவத் தொடங்கியது. காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் கிக்குவை இன்னும் அதிகமாக மதிக்கத் தொடங்கினர். மீனா மகிழ்ச்சியாக ஆற்றில் நீந்திக் கொண்டே இருந்தது. கிக்கு மரத்தில் அமர்ந்து அதை பார்த்து சிரித்தது. இருவரும் நல்ல நண்பர்களாக மாறினர்.